ஜெயலலிதாவையே பார்த்த எங்களுக்கு தற்போதைய ஆட்சியாளர்கள் எம்மாத்திரம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ள நிலையில் ஸ்டாலினால் மக்கள் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மற்றும் பெரியகுளம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை திசை திருப்புவதற்காக திமுகவினர் மீது பொய் புகார் கூறப்படுவதாக ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். அங்கிருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருடைய மகனுக்கு தொடர்பு இருக்கு என்று இப்போ அவருக்கு சேவையை மூலமாக சம்மனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கவலைப்படல, எங்கள் மடியில கனம் இல்ல, ஆக போகிற வழியிலே எங்களுக்கு பயம் கிடையாது. எதையும் சந்திக்க தயார். படாவை பார்த்தவர்கள், தடாவை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள், ஜெயலலிதாவையே பார்த்தவர்கள் நாங்கள். நீ எம்மாத்திரம். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினால் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினார். முதலமைச்சர் இருந்தாரு, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தாரு. அந்த போர்வையில கொல்லைப்புறத்தின் வழியாக நீங்க அவருடைய மகனாக இருந்த காரணத்தால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதனால நீங்க வந்துட்டீங்க. மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு கட்சியில உயர்ந்த பதவிக்கு வருது என்று சொன்னா ஒரு கிளை செயலாளர், அதுக்குள்ள ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, இப்படி வந்தால்தான் ஒவ்வொரு மட்டத்திலையும் என்ன பிரச்சனைன்னு தெரியும். கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தால் பெண்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார். மானிய விலையில நம்மளுக்கு வேலைக்கு செல்லும் இளம்பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்கப்படும் சொன்னார்கள். இன்றைக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். முன்பெல்லாம் அண்ணன் மாதிரி ஸ்கூட்டி ஓட்டி போவாங்க, தங்கச்சி மாதிரி பின்னால் உட்காந்து போவாங்க. இன்னைக்கு தங்கச்சி மாதிரி ஸ்கூட்டி ஓட்டி போறாங்க, பாவா அண்ணன் மாதிரி பின்னால் உட்காந்து போறாங்க. நாங்க ஒரு ஜனநாயக சோசியலிஸ்ட் சமுதாயத்தை மாண்புக்கு அம்மா தான் நாட்டு மக்களுக்கு உருவாக்கிறார். தூத்துக்குடி தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அகில இந்திய வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். 20 ஆண்டுகளாக மருத்துவ பணியாற்றினாலும் மக்கள் சேவைக்காகவே அரசியலுக்கு வந்ததாக அவர் கூறினார். தூத்துக்குடி கடலிலும் தாமரையை மலரச் செய்வதே தமது நோக்கம் என்றும் அவர் பேசினார். இங்கே குளத்தில் தாமரை மலரலாம், ஏரியில் தாமரை மலரலாம், தூத்துக்குடி கடலிலும் தாமரை மலரும், அதுதான் சாதனை என்று சொல்லி குளங்களில் மலர்வது சாதனை அல்ல, கடல் உப்பு நீரிலும் தாமரை மலர்வதுதான் சாதனை. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டம் தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவித்து வருவதாக கூறினார். தொழிற்சாலைகள் எல்லாம் போய்விட்ட காரணத்தால் இங்கே வேலையில்லா திண்டாட்டத்திலே நம்முடைய இளம் பிள்ளைகள் எதிர்கால கனவுகள் எல்லாம் நாசமாகி போன நிலையில் இருக்கிறார்களே. இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணமாகும். தமிழகத்தில் உண்மையில் பெரிய கட்சி என்று ஒன்று இருந்தால் அது நாம் தமிழர் கட்சிதான் என்று சீமான் கூறியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக அதிமுக கட்சிகள் உயிர்ப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டினார். பெரிய கட்சிகள் போல காட்டுகிறார்கள். 100 கார்ல வர்றது, 300 கார்ல வர்றது, போறது, கூட்டத்தை கூட்டிட்டு கரை வெட்டிக்கிட்டு எப்படி சத்தம் போடுறது, அது வைத்திய காத்திருந்தால் கிளைமேக்ஸ் விஜயகாந்த். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் 2 ரீலுக்கு முன்னாடி இறந்துருவார், அந்த படத்துல செத்துருவாரு. அது மாதிரி இந்த கட்சிகள் செத்துருச்சு. அப்புறம் ரேவதி கிட்ட சொல்லுவாரு, அவர் என்ன சொல்லு, ரேவதி தூக்கொண்டு ஒரு கம்பியில சாத்தி கையில ஒரு அருவாளை கொடுத்துரும். தூர நின்று பார்க்கும்போது ஏதோ அருவாளோட ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். அதான் திமுக அதிமுக எல்லாம். இந்த காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் அப்படிதான். தனியா நிக்க முடியுமா காங்கிரஸ்? பிஜேபி நிக்குமா? நோட்டாவுக்கு கீழே போயிடும். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெறும் தேர்தல் பரப்புரையில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான சில பேச்சுக்களையும் சம்பவங்களையும் தற்போது காணலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மோடியை டாடி என கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பினார்.
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆட்சி நீடிக்கும் நிலைக்கும், மத்தியில் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி மீண்டும் மலரும். இவர் மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறது, நரேந்திர மோடியை மொட்டைக்கட்டியாக சொல்றது, ஒரு அசிங்கமாக பேசுறது. நரேந்திர மோடி டாடி சொன்னால் என்ன தவறு இருக்கு? அண்ணன் இந்திரா காந்தின்னு சொல்றீங்க நீங்க. அண்ணன் இந்திரா காந்தி நாங்களும் சொல்றோம். எது காரணம்? ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் பெண்ணாக இருந்தால் அண்ணனுங்கிறோம், ஆணாக இருந்தால் தந்தைனுங்கிறோம். இன்னைக்கு அண்ணன் மகாத்மா காந்தி தேசத்துக்காக பாடுபட்டதுக்காக தந்தை அண்ணன் காந்தினோம், தந்தை காந்தினோம். ஆரணியில் அதிமுக வேட்பாளர் செஞ்சில் சேவல் ஏழுமலையை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வாய் தவறி அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்க முயன்றார். பின்னர் தம்மை தாமே திருத்திக் கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். முன்னேற்ற பாதைக்கு தமிழ்நாட்டை நாங்கள் அழைத்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி, நீங்கள் எந்த வகையிலும் திமுக, அண்ணா திமுக, திமுக காங்கிரசுக்கு நடந்தும் நீங்கள்